ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இப்போது தாங்க இந்த அக்டோபர் நவம்பரில் தாங்க மாடி தோட்டம் ரொம்ப செழுமையாக இருக்குது. இந்த தடவை அக்டோபர்லேயே நல்ல மழை பெய்யுது திருச்சியில். அக்டோபர்லேருந்தே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதமுமே ரொம்ப செழிப்பாக இருக்குது. எல்லா காய்களுமே நல்லா கிடைக்கிது. வெண்டைக்காய், நம்ம என்னென்ன நாட்டு காய்கறி, பீட்ரூட்டு இந்த மாதிரி எது எது போட்டிருந்தோமோ அது எல்லாமே இப்போ சூப்பராக அறுவடைக்கு இருக்குது. வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 70% மேலே கிடச்சிக்குது நம்ம மாடி தோட்டத்தில்ருந்தே. வெண்டைக்காய், தட்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, முள்ளங்கி, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே கிடைக்கிது. தக்காளி இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒன்று ஒன்றா பழுத்துட்ருக்கு. மற்ற காய்கறி எல்லாமே நிறைய தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. செடியும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா செழுமையாக இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நிறைய மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுச்சு, திரும்பவும் இப்போ மழை ஆரம்பித்து திருச்சியில் மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்குது. செடிகளுக்கு நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் வெயில் அடிக்கும்போது மட்டும் கொடுப்பேன். மற்ற டைமில் வீட்டிலையே இந்த காய்கறி கழிவு, இலை, தலை இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த கம்போஸ்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது சூப்பர் உரமாக இருக்குது. செடியோட க்ரோத் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பைசா செலவு பண்ணி நிறைய உரம் அது இதுன்னு வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாமளே வீட்டில் ரெடி பண்ணி போடுற கம்போஸ்ட்னால நம்மளுக்கு நிறைய மணி மீதி ஆகுது. செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது, அதோட ஈல்டும் நல்லா கிடைக்கிது. ஈல்டு மீன்ஸ் இந்த அறுவடை நல்லா கிடைக்கிது. காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாக பெரிய பெரிய காய்கறியாக கிடைக்கிது. வெண்டைக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு முன்னே இந்த அளவுக்கு பெரிய பெரிய வெண்டைக்காய் கிடைச்சதில்ல. இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். செடிகளும் இன்னும் கொஞ்சம் சின்ன செடிகளாக தான் இருந்துச்சு. இந்த முறை இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. லாஸ்ட் டிசம்பரில் ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 தடவை போல் இந்த கம்போஸ்ட்டு வீட்டிலே ரெடி பண்ண கம்போஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் செடிகளுக்கு அந்த கம்போஸ்ட்டு கொடுத்ததுனால நல்ல நிறைய காய்கறி கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருந்த செடியிலேருந்தே அந்த காய்கறியிலேருந்தே நம்ம விதைகளும் எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய், செடி காராமணி, புளிச்சக்கீரை, அப்புறம் அவரைக்காய் இந்த மாதிரி செடிகள்லேருந்து விதை எடுத்து வச்சுக்கலாம். நான் கூட வெண்டைக்காய் விதை விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குன்ட்டு. இது நல்லா காய வச்சு நல்லா முத்துனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாதத்தில் ஒரு 2 தடவை கொடுக்கலாம். இந்த கம்போஸ்ட் இப்போ இந்த வின்டர் சீசனில் 2 தடவை கொடுக்கலாம். இடையில மழை இல்லாத சமயமாக பார்த்து நம்ம இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுப்போம் இல்லைங்களா, கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கூட இப்போ இந்த சீசனில் கொடுக்கலாம். நான் கூட இப்போ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ கடலை புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா தேங்காய் புண்ணாக்கு 1/2 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 1/2 கிலோ, வேப்ப புண்ணாக்கு ஒரு கையளவுக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4-5 நாள் புளிக்க வச்சு அது கூட நிறைய தண்ணி கலந்து செடிகளுக்கு அப்படி நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு தண்ணி கலந்து கொடுத்தோம் அப்படின்னா செடிகளோட க்ரோத் சூப்பராக இருக்கும். இந்த செடி காராமணி செடி பக்கத்தில் இருக்கிற வெண்டைக்காய் செடியில் எப்படி நல்லா கொடியெல்லாம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு சூப்பராக தழைஞ்சி வந்திருக்கு. நல்லா காயும் பெருசு பெருசாக இருக்குது. இது பாருங்கள் குடமிளகா செடி. இந்த ஒரு பெரிய க்ரோ பேக்கில் இது 1க்கு 1.5 இந்த க்ரோ பேக் சைஸு. இதில் ஒரு குடமிளகா செடி தான் நட்டிருந்தேன். நிறைய காய் கொடுத்துச்சு. கொஞ்சம் காய் மீடியம் சைஸில் தான் இருக்கும், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருக்கும். காய் கொடுத்துட்டே இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறதுலேயும் குடமிளகா இருக்குது. இதுவும் ஒரே ஒரு செடி தான் அதில் நட்டிருக்கேன். இதெல்லாமே நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன். விதையும் ஏற்கனவே நம்மக்கிட்ட குடமிளகா செடி இருந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து வர குடமிளகா பழுத்ததுலேருந்து விதை எடுத்து காய வச்சு அந்த விதையை தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இருந்த வெண்டைக்காய், குடமிளகா, தட்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஓவராக வளர்ந்து இருந்தது ஒரு பப்பாளி மரம். அதை எல்லாத்தையும் வெட்டிட்டோம். ஒரே ஒரு பப்பாளி மரம். இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நாங்கள் 170 ருபீஸ்க்கு வாங்கினோம். சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இது. இது மாதிரி இப்போ 4 சேர்த்துட்டோம். அதில் இந்த மாதிரி இந்த பப்பாளி தண்டு, அந்த இலை இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதை இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் மண் பரப்பிட்டு மேலே இந்த பச்சை தலை எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் காய்கறி தோல்லாம் இருக்குல்ல, பழத்தோல், காய்கறி தோல், இந்த மாதிரி தோல் வேஸ்ட் ஆகிற இந்த செடியோட இலை இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி பரப்பிட்டு மேலே கொஞ்சம் மண் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி மண் ஃபுல்லாக மூடுற அளவுக்கு போட தேவையில்லை, ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டோம்னா அடுத்தடுத்த நாளில் நம்ம இதே மாதிரி வீட்டில் சேர்கிற இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு மூடுவோம்ல, அப்போ வந்து அது நல்லா மக்கி வந்துடும். இப்படி தாங்க நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் செடி நல்லா க்ரோத் சூப்பராக இருக்குது. ஒரு 15 செடி தான் முளைச்சிது. அதிலெல்லாம் எடுத்து இப்போ ஒரு பெரிய க்ரோ பேக்கு ஒரு 3 செடி 4 செடி இந்த மாதிரி நட்டிருக்கேன். நல்லா தழைஞ்சி வந்துக்கிட்டுருக்கு. இது வந்து வல்லார செடி, ஒரே ஒரு வல்லார செடி 7 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து வச்சேன் நர்சரியில். அது இப்போ தான் அப்படியே படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, தழைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்து நட்ட செடி இந்த காலிஃப்ளவர் செடி. இது வந்து பீட்ரூட் செடி. இடையில வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வருஷம் கம்பளி பூச்சி வந்துருச்சுங்க. அப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால ஒரு 4-5 நாள் தண்ணி விட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வரவே இல்லை. கம்பளி பூச்சி பாலக்கீரை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு, ஒரு பெரிய க்ரோ பேக்கில் இருந்தது. அப்புறம் பீட்ரூட் இலையெல்லாமும் சாப்பிட்ருச்சு. இப்போ வந்து பீட்ரூட் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இதிலேருந்து பீட்ரூட் இலை வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாத இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பொரியல் கூடவே அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பொரியலே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சூப் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். இந்த க்ரோ பேக்கில் முன்னாடி இருக்கிற க்ரோ பேக்கில் இந்த 2 வந்து முள்ளங்கி பாருங்க, 2 பீட்ரூட் பறிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ வரும். கூடவே ஒரு சின்ன பீட்ரூட் செடியும் வந்துருச்சு வேரோட. அதை எடுத்து வேறு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா அது தழைஞ்சி வந்துடும். அதையும் இப்போ நான் நட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இது வந்து செடி அவரை இந்த முறை நிறைய காய் கொடுத்துச்சு நம்மளுக்கு. மழைக்கு முன்னாடியே நட்டுட்டேங்க. நான் இது இப்போ இந்த செடியை வர நட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். மழைக்கு முன்னாடி வரைக்கும் காயே கொடுக்கல. அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய காய் கொடுத்துச்சு. நான் அது வரைக்குமே மண்ணில் வந்து செடிகளுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் செடி வந்து பூத்து கொட்டி போயிடுச்சு. இப்போ தான் வந்து மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய காய் கொடுக்குது இந்த செடி அவரை. இப்போ கொஞ்சம் அவரைக்காய் இருந்ததெல்லாம் பறிச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். தக்காளி செடி இப்போ தாங்க கொஞ்சம் நிறைய நடவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லைங்களா இந்த வருஷத்தில். அப்போல்லாம் வந்து தக்காளி செடி நிறைய நட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. செடியே வரலை, செடியே வந்து காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் இப்போது இந்த சீசனில் வந்து நட்டதெல்லாம் இப்போ ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னே நட்டதெல்லாம் இப்போ செடி நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆசையாக இருக்குது செடி பார்க்க. தக்காளி செடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. காய்களும் நிறைய அப்படியே வச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரே தடவையில் நடலை. நான் தக்காளி பிரித்து தான் நட்டேன், நாற்று விட்டு தான் எடுத்து நட்டேன். இப்போ வந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். தக்காளி வந்து டெய்லியும் வீட்டு தேவைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 பழம் 4 பழம் அந்த மாதிரி பறிக்கிற அளவுக்கு வந்துடுது, பழுத்துக்குது. இப்போ அவ்வளோதாங்க, இருந்த காய்கறியெல்லாம் பறிச்சாச்சு. வெண்டைக்காய், தக்காளி, அவரைக்காய், கொத்தரங்காய் செடி ஒரு செடி தான் இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காராமணி, பீட்ரூட்டு இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன். காராமணி இப்போ கொஞ்சம் பெரிய காயாக தான் காய்ச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பூச்சி வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா மழை பெய்யவும் அந்த பூச்சிகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நாள் எடுத்த காய்கறியை தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதா சோலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.